பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. நாம் தொடர்ச்சியாக வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் சொல்லப்போனால் முதல் வசனத்திலேருந்து இந்த ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்தே நாம் பார்த்தோம் என்றால், அந்த மேலான அதிகாரம் உள்ளவர்கள், நமக்கு மேலே யார் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ, உயர் பதவியில் இருக்கிறார்களோ, அவர்கள் தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது கீழ்ப்படியணும். அது தேவனால் என்று ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் நியமித்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒவ்வொரு வசனமாக அநேக காரியங்களை நாம் அனுதினமும் தியானிக்க ஆவியானவர் உதவி செய்தார். பாருங்கள், இன்றைய தினத்தில் இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்காங்க, அவங்க டேக்ஸ் ஏதாவது பண்ணும்போது நம்ம அதுக்கு கட்டணும், நமக்கு அதெல்லாம் பே பண்ணணும். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. அப்போ இது உலகப்பிரான வேலையாக இருந்தாலும் அது தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறாங்க, அவங்க டேக்ஸ் வாங்கினாலும் அவங்க சட்டத்திட்டங்கள் போட்டாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவங்க கொடுக்குற டேக்ஸை அதை நம்ம பே பண்ணணும். பாருங்கள், அதை தான் இங்கே தெளிவாக சொல்லுகிறது. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். கடமைகள், யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியும். வரி கேட்குறாங்களா, வரியை கொடுங்க. எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும். ஏதாவது அவங்க ஒரு வேலையை ஃபுல்ஃபில் பண்ணுமா, அதை கம்ப்ளீட் பண்ணுமா, அதை பண்ணுங்க. எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். அவங்ககிட்ட ஒரு ரெஸ்பெக்டோட பயந்துருக்கிறது தப்பு இல்லை. எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். பாருங்கள், இத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த உயர் பதவியில் இருக்காங்க, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை விசுவாசிக்காதவர்களாக இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். நாம் அந்த வேலை ஜாபில் நாம் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும். நமக்கு மேலே உள்ள அதிகாரிகளை கனம் பண்ணணும். அவங்களுக்கு வரி கேட்டால் வரி கொடுக்கணும். அவங்க பயந்து நடக்கணும். அவங்ககிட்ட எதிர்த்து பேசக்கூடாது. இந்த மாதிரி அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கு மேலான ஒன்று அதிகாரிகளிடம் நாம் ஆர்கியூ பண்ணுறதோ, அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேசுவதோ எதுவுமே வைக்காதபடி தீமைக்கு எதிர்த்து நிற்க வேணாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் யாவரோடும் சமாதானமாய் போவது கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் ஆண்டவரே என்று அர்ப்பணித்து இந்த நாளை துவக்குவோம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் நாளைக்கு தந்து நடத்தி வருகிறதே, நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே, இந்த வேலையில்
உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த 2025 வருடத்தின் செப்டம்பர் மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 16ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனும் கொடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நாளை காண ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, கைட்டு சேர்க்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீர் பெரிய காரியங்கள் சேவக்காய் ஸ்தோத்திரம். முக்கிய துதிக நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.